நான் சுட்டவடே என்கிட்ட இருந்து சுட்டுக்கிட்டு ஓடுனா எங்கதான் போய் தொலைஞ்சாலும் எல்லா தெருவுலையும் தேடியாச்சு. எங்கதான் போன அம்மா இவ? காலையிலேயே என்ன ஏமாத்தி என்ன ஆகானி என்கிட்ட வேலை வாங்கிட்டா. எப்பா 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 என்னையே நம்ப வைக்க மாதிரி பேசி என்னையே ஏமாத்திட்டாளா இவ மருமவ. இவகிட்ட நம்ம எல்லா வேலையும் வாங்கிடலாம்னு பார்த்தா இவ நம்மள நம்ப வச்சு கழுத்தறுத்து என்னையே எல்லா வேலையும் வாங்கி விட்டாளா. இருக்குடி உனக்கு இருக்கு. நீ உன் மருமவ புத்திய காமிச்சேன்னா நான் என் மாமியா புத்திய காணிப்போம்ல. அதுக்கு தான் 2 டப்பு நிறைய துணியை ஊற வச்சு உனக்காக காத்துட்டு கிடக்கேன். உன்னை கூப்பிடுறதுக்கு ஒரு ஆளு, உன்னை தேடிட்டு போறதுக்கு ஒரு ஆளாட்டி. இன்னைக்கு எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து ஒப்படைக்காம யாரும் இருக்க மாட்டாவல்ல. காலையில என்ன ஏமாத்தி இடுப்பு ஒடிகிற அளவுக்கு என்கிட்ட வேலை வாங்கினேலாட்டி. நான் உன்கிட்ட வேலை வாங்குறதுக்கு தான் 2 பக்கெட் நிறைய துணியை ஊற வச்சு வச்சிருக்கேன். வா, இன்னைக்கு அவ்வளவு துணி நீ தான் துவைச்சு காய போட போற. காலையிலேயே என்கிட்ட வேலையை வாங்கினேல்ல, உன்னை இன்னைக்கு பழிக்கு பழி தீக்காம விடவே மாட்டேன் பாருடி. சுசீலானா யாருன்னு நினைச்ச? சுசீலாக்கா, வா கோமதி. ஏக்கா உங்க மருமகளை தேடிக்கிட்டு இருந்தேல்ல, எங்க வீட்டு பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்த பாத்துருங்க. அதான் நீங்க கூப்பிட்டீங்கன்னு கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். கையோட கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லுடா. எங்க காணலையே மருமகள? இங்க பாருங்கக்கா உங்க மருமகளை. எத்தே என்ன இவ ஒரு தினுசா வந்திருக்கா? எத்தே என் சோக கதையை கேட்டேளா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தனத்தே. இப்ப என்னோட நிலைமைய பார்த்தேளா? ஏக்கா உங்க மருமகளை தேடி எங்க தெரு பக்கமா போனா அப்ப எங்க வீட்டு பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தா பாத்துடுங்க. நீங்க தேடிக்கிட்டு இருக்க விஷயத்த உங்க மருமக கிட்ட சொன்னேங்கா. சொன்ன உடனே எங்க அத்தையா என்ன தேடுதாவோ அப்படி நினைச்சு ஓடியே வர பார்த்தாளா. கால் தடிக்கி குப்புற உளுந்து கை கால் எல்லாம் முறிஞ்சிட்டுக்கா. என்னது? கால் தடிக்கி குப்புற உளுந்து கை கால் எல்லாம் முறிஞ்சிட்டா? ஆமத்தே, கை கால் எலும்பெல்லாம் முறிஞ்சு போயிட்டு அதனாலதான் கையிலயும் கால்லையும் கெட்டு போட்டிருக்கேன். உங்களை தேடி நான் ஓடியே வரணும்னு நினைச்சதே. ஆனா இப்ப என்னால சரியா நடக்க கூட கழியல. ஆமாக்கா உங்க மருமவ பாவம். நான் தான் கை தாங்களா பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன் பாத்துடுங்க. சரி கை கால் எல்லாம் அடிபட்டு கெட்டு போட்டிருக்கே, வீட்டுக்கு நேரா போமா நான் வேணா உங்க மாமியார் கிட்ட சொல்லிடுதேன்னு சொன்னோம்க்கா. ஆனா மேனகா எங்க அத்தை என்ன தானே தேடனாவோ எங்க அத்தையை ஒரு எட்டு நான் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு நேரம் இங்கே வந்துட்டாக்கா. கடவுள் இருக்கான் குமாரே. காலையில என்கிட்ட என்ன ஆகானு வேலை வாங்குதா. இப்ப கை காலெல்லாம் முறிஞ்சு போய் வந்திருக்கா. கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். நானே உன்னை பழி வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீயே கீழே விழுந்து கை காலெல்லாம் முறிச்சிட்டு வந்து என் முன்னாடி நிக்க பாத்தியா? இதுதான் எனக்கு சந்தோஷம். இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. போனை வர வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேனே. அளவோல இப்ப என் கையில போன் மட்டும் இருந்திருந்தா என் மருமகளை இப்படியே நிக்க விட்டு ஒரு போட்டோ எடுத்து வீட்டு வாசல்ல ஃப்ரேம் பண்ணி மாட்டி இருப்பேனே. சாரி தே, என்ன மன்னிச்சிருங்க. என்னத்துக்கு மருமகளை என்கிட்ட சாரி மன்னிச்சிருங்கன்னு சொல்லுதா? எத்தே என்ன நம்பி இவ்வளவு துணியை ஊற வச்சிருக்கேல. ஆனா என்னால இப்ப உங்களுக்கு உதவி பண்ண முடியலையே. என் கடமையும் செய்ய முடியலையே. என்னால ஒரு துணியை கூட துவைச்சு அலச முடியாததே. அட ஆமா, 2 டப்பு நிறைய துணியெல்லாம் போட்டு ஊற வச்சிட்டோம். நம்மள வேலை வாங்கினவள நாம துணியை துவைக்க வச்சு வேலை வாங்கலாம்னு நினைச்சோம். இப்ப நம்ம என்ன பண்ணது? அவதான் கையும் காலையும் முறிச்சுக்கிட்டுலாம் வந்திருக்கா. கோமதி, நேத்திக்கு எங்க வீட்ல இருந்து சாம்பார்லாம் வாங்கிட்டு போனேல்ல, நல்லா இருந்துச்சா? நேத்திக்கு வாங்கின சாம்பாரை பத்தி இப்ப கேட்காவோ? கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாம் போட்டு நான் சாம்பார் நல்லா வைப்பேன் பாத்துக்க. நல்லா ருசியா இருந்துச்சுல. ஏக்கா நேத்திக்கு வாங்கின குழம்ப பத்தியா கேட்டுக்கிட்டு இருக்குதியா? அட ஆமா கோமதி, நேத்திக்கு சாம்பார் வச்ச மத்தியா. இன்னைக்கு நல்ல தேங்காய் பால் ரசம் வச்சிருக்கேன். கொஞ்சம் கழிச்சு ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு வாயா, நான் கொஞ்சம் ரசம் தாரேன். சரிக்கா. கோமதி, இங்க உட்கார. ஆளுக்கு ஒரு டப்பு துணியை துவைச்சிட்டு போயிருவோம். என்னது இவ வீட்டு துணியை நான் துவைக்கணுமா? நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து நல்ல மணமா ரசம் வச்சிருக்க பாத்துக்க. ஒரே ஒரு டப்பு துணியை மட்டும் துவைச்சு தந்துறேன். நேத்திக்கு உன் வீட்ல வந்து சாம்பார் வாங்கின பத்தியா என்ன சொல்லணும்? நேத்திக்கு வாங்கின ஒரு கிண்ண சாம்பாருக்கு நான் உனக்கு ஒரு டப்பு துணியை துவைச்சு தரணுமாக்கும். ஊசி போன சாம்பார நாய்க்கு கூட வைக்காம தூர கொட்டி இருக்கேன். ரசம் தாராளம்ல, அதுவும் தேங்காய் பால் ரசம். என்னமோ நான் எங்க வீட்ல சோறு பொங்காம தினம் உன் வீட்ல வந்துதான் குழம்பு வாங்கி சோத்த தின்ன மாதிரில பேசிட்டு இருக்கா. அடுத்த ஆளுகிட்ட வேலை வாங்குறதுக்கு மாமியார் மருமோள நல்லா தான் நாடகம் போட்டுட்டு இருக்குதியா. சரி என்னமோ மருமோள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு சொன்னனாலதான் கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்த என்னையே துணியை துவைக்க வைக்கலாம்னு பாக்கியோ? அதுக்கு வேற ஆளை பாரு. ரசம் வேணுமாம்ல ரசம். எங்க வீட்ல கறி குழம்பு வச்சிருக்கேன், வேணா ஒரு கிண்ணம் வந்து வாங்கிட்டு போ. ஏக்கா நீங்க கறி குழம்பு வச்சிருக்கீல்ல, அப்ப சூப் ஏதாவது வச்சிருப்பேல்ல. நான் உங்க வீட்டுக்கு கொஞ்சம் கழிச்சு வரேன்னா. நல்ல மாமியாரு நல்ல மருமவா. என்ன கோமதி அக்கா வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம
ஓரமா உங்களுக்கு காவலுக்கு இருக்காதே. நீங்க சீக்கிரமா எல்லா துணியும் துவைச்சிட்டு வாங்க. நம்ம வீட்டுக்கு போவோம், சரியா? சரி, என்ன செய்ய? நாம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. துணியை வேற ஊற வச்சுட்டோம். மருமகளுக்கு வேற கையில கால்ல அடிபட்டு கெட்டு வேற போட்டிருக்கா. இந்த நிலைமையில அவளை துவைக்க சொன்னா அப்புறம் எல்லாரும் என்ன குடும்பக்கார மாமியாரு என்ன வேலை பார்க்கான்னு எல்லாரும் என்னதான் போட்டு யாசுவாவோ. சரி, அவ பாட்டு ஒரு வாரமா உட்காரட்டும். நம்மளே துணியெல்லாம் துவைச்சிருவோம். மருமகளே, நீ ஒரு வாரமா உட்காரு, இல்லைன்னா வீட்டுக்கு போ. நான் எல்லா துணியும் துவைச்சிட்டு வரேன். ஏத்தி, உங்களை இப்படி ஒத்தையில விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லதே. நான் ஒரு வாரமா உட்கார்ந்துக்கிடுது. நீங்க துணியெல்லாம் துவைச்சு முடிங்க. பரவாயில்ல, மருமவ துணைக்கு இருக்கேன்னு சொல்லுதல்ல. செண்பகமே 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 தென்போதிகை சந்தனமே அடிச்சு துவைச்சா நல்ல அழுக்கு போகும். ஒரு மணி நேரத்திற்கு பிறகு எப்பாடா, குறுக்கு வலிக்க வலிக்க துணியெல்லாம் துவைச்சு முடிச்சாச்சப்பா. ஏடி, துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டேளா? ஆமா மருமகள, துணியெல்லாம் துவைச்சு முடிச்சாச்சு. ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே இருக்கேல்ல, உனக்கு கை காலெல்லாம் வலிக்கும். வீட்டுக்கு போமா? ஏடி, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன மருமகள, நீ இந்த துவைச்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன்டா. உனக்கு கையில அடிபட்டிருக்கு பத்தியா? அதனால நானே எல்லா துணியும் வீடு வரைக்கும் எடுத்துட்டு வந்துடுறேன்னா. ஏடி, எனக்கு கை கால்ல அடிபட்டிருக்குல்ல, அத நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுதீங்களோ? நான் என்னத்துக்கு வருத்தப்பட போறேன்? எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? காலையில என்கிட்ட எப்படி எல்லாம் வேலை வாங்கினடி, அதனாலதான் டீ உனக்கு கை காலெல்லாம் முறிஞ்சு போய் கிடக்கு. நான் எதுக்கு வருத்தப்பட போறேன்? எனக்கு என்ன ஆகான்னு சந்தோஷம் தெரியுமா? நீ இப்படி மூஞ்ச வச்சிருக்கத பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்குடி. நான் இப்படி சோகமா இருக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுதீங்களே. இன்னும் நான் சந்தோஷமா இருந்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்களாதே. என்னடி சொல்லுதா? என்ன இவ கையிலயும் கால்லையும் கெட்டு போட்டிருந்த துணியை எடுத்து இப்ப கையில வச்சிருக்கா? இந்தாங்கத்தே, இந்த துணியை என் கையிலயும் கால்லையும் கெட்டிருந்த மெத்தேல கொஞ்சம் அழுக்காயிட்டு. இதையும் துவைச்சு நல்லா அலசி எடுத்துட்டு வரேலத்தே. அடி பாவி, அப்பா உனக்கு கையில கால்ல அடிபட்டிருக்கு, கெட்டு போட்டிருக்கேன்னு சொன்னதெல்லாம் சும்மாடி? எஸ், என்னத்தே, என்ன பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சியல்ல? எப்படியா சாமர்த்தியம்? எனக்கு கையிலயே அடிபடல, கால்லையும் அடிபடல. நீங்க துணி துவைக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டியேன்னு அந்த அக்கா சொன்ன உடனே நான் பிளான் பண்ணிட்டோம்ல. எப்படி மாஸ்டர் பிளான்? எல்லா துணியையும் நீங்களே துவைச்சியா? நீங்க மாமியார்னா நான் மருமக. எங்க மைனி எங்க அம்மா கிட்ட பண்ற பிளான் எல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஏதே, அந்த துணியை நல்லா துவைச்சு எடுத்துட்டு வாங்க. என்ன வரட்டா? நல்ல வேளை, நான் பிழைத்துக் கொண்டேன். பாய் பாய் மாமியாரே. அடி பாவி, என்ன ஆகாடு ஓட்டம் ஓடுதா? யாத்தாடி, என்ன ஆகாடு நடிப்பு நடிச்சிட்டா? கை கால் உடைஞ்சு போச்சு, எலும்பு முறிஞ்சு போச்சுன்னு எல்லா துணியையும் என்னையே துவைக்க வச்சுட்டாளா படு பாவி. உன்னை உங்க அம்மா வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்ததே தப்புடி. இன்னைக்கு என் மவனுக்கு கொடுக்க கொடையில நீ சரியா வருவ பாருடி. இவ போட்ட நடிப்பை நம்பிட்ட பாரு. என்ன சொல்லணும்? ரமேஷே, ரமேஷே, லேய் ரமேஷே. ஏம்மா, என்ன எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்குதிய? இங்க பாருல ரமேஷே, இனி சரிப்பட்டே வராது. என்னத்தமா சொல்லுதா? நீ பாட்டுக்கு திடுதுப்புன்னு வந்தா ரமேஷ் ரமேஷ்னு சத்தம் போட்டு என்ன கூப்பிட்டா, இப்ப என்னடான்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமால, இப்ப நான் சொல்றத சொல்லதான். இனி சரிப்பட்டே வராது. ஆஹா, எங்க அம்மா என்னத்த சொல்லுதாவோன்னு தெரியலையா? எங்க மாமியார் சவுண்ட் அதிகமா கேக்கு. இன்னைக்கு லீவுன்னு வீட்டுல இருந்து தப்பால போச்சு. என்ன பிரச்சனை நடந்துச்சுனே ஒண்ணும் புரிய மாட்டேங்க. மவனுக்கு கெட்டி வச்ச மருமவ அவ அம்மா வீட்ல போய் இருந்தா சரியா வராது. நம்ம வீட்டுக்கு எப்படியாவது கூட்டிட்டு வந்தறணும்னு நினைச்சிட்டு உன் பொண்டாட்டி எங்க கூட்டிட்டு வந்தா? வந்தா அவ என்னமா பண்ணுடா? அவ என்னலாம் பண்ணல. என் மருமவ அவ அம்மா வீட்ல இருந்து எப்படியோ இங்க வந்துட்டாளேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமாமா, என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டாளேன்னு நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆமல, நாம ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா அவ அதுல மண்ணள்ளி போட்டுட்டாளா? மண்ணள்ளி போட்டனா? எங்க அத்தை என்னத்த சொல்லுதாவோ? இங்க பாருல, உன் பொண்டாட்டி சரியில்லை. இந்த வீட்ல மாமியார் கொடுமைக்கு பதிலா உன் பொண்டாட்டி தான் என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. ஓஹோ, துணி துவைச்ச வேலையை சொல்லுதாவளோ? அதெல்லாம் என்னோட சாமர்த்தியம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னமா சொல்லுதா? என் பொண்டாட்டி உன்னை கொடுமைப்படுத்துதாளா? ஆமல, காலைல எந்திரிச்சதுல இருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் என்ன போட்டு என்ன ஆகாடு கொடுமைப்படுத்தி எடுத்துட்டா தெரியுமா? காலையில அவ்வளவு வீட்டு வேலையை நான் பார்த்திருக்கேன். இப்ப ஆத்துல கொண்டு போய் 2 டப்பு துணியை துவைச்சு கொண்டு வந்திருக்கேன். உன் பொண்டாட்டி அப்படியே நடிப்பு நடிச்சிட்டாளா? கை கால் உடைஞ்சு
முதல்ல உன் பொண்டாட்டிய அவ அம்மா வீட்டுக்கு போக சொல்லல. ஓஹோ, இது உங்க வீடு, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணுமாக்கும். என்னத்தே, என்ன பத்தியே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்குதியா? வாடி என் மருமகளா? ஆமாத்தே, நான் உங்க மருமக, நீங்க என்னோட மாமியாரு. இவ என்னத்துக்கு இப்ப வந்தா? இவ 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நாளா முடிச்சுக்கிட்டு இருக்கேன். கிளம்படி, முதல்ல உன் பொட்டி படுக்கை எல்லாம் தூக்கிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்படி. இனி ஒரு நேரம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. என் மைனி எங்க அம்மா கிட்ட சண்டை போடுற மாதிரி எல்லாம் இருக்கு. அவங்க டயலாக் தான் இனி எனக்கு உதவும். இங்க பாருங்க தே, இந்த வீடே உங்க மாமியார் மாமனார் வீடு. என்ன வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லதுக்கு இது ஒண்ணு உங்க அப்பா வீடு இல்ல, அப்படிதானங்க? ஆமா ஆமா, இது எங்க தாத்தா பாட்டி வீடு. இவன் ஒருத்தன், அவன் என்ன சொன்னாலும் ஆமா சாமி போட்டு நடக்கான். ஏம்மா, நீ ஏதாவது சொன்னா அப்பா இப்படிதானமா சொல்லுவா? பாத்தியால, பொண்டாட்டி வீட்டுக்கு வந்த உடனே என்னையே நீ ஏத்து பேசுதா? ஏமா, போன வாரம்ல நான் தானே வீட்டுல உள்ள எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ என் பொண்டாட்டி உன்னை எல்லா வேலையும் செய்ய சொல்லிட்டாளேன்னு கோபத்துல என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியாமா. இங்க பாருமா, ஒன்னு சொல்லுதேன் கேட்டுக்க. நான் பொண்டாட்டிக்காகவும் பேச மாட்டேன், அம்மாவுக்காகவும் பேச மாட்டேன். இன்னையில இருந்து 1 மாசத்துக்கு நான் மௌனம் வர்றதும். மாமியாராச்சி மருமகளாச்சி, உங்க 2 பேர் சண்டைக்குள்ள நான் வரவே மாட்டேன். ஏமா, இன்னைக்கு ஆபீஸ் லீவு தான், இருந்தாலும் என்னால அங்க வீட்டுல இருக்க முடியாதுமா. அங்க அடைச்சு போட்ட ஆபீஸ்ல வாசல் கேட்லயாவது நான் உட்கார்ந்துட்டு வரேன், போயிட்டு வரேன். அதாடி மாமியா மருமக பிரச்சனையில நம்ம தலையிட்டோம், அவ்வளவுதான். நம்ம தலைய தனியா தரிச்சு எடுத்துருவாவோ. இந்த வீட்ல எனக்கு ஒரு மதிப்பே இல்ல. ஏத்தே, பேசாம இருடி. லா 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 லா. ஆட்டமாட்டி போடுற ஆட்டம் இருடி. ஒரு நாள் உன் ஆட்டத்தை அடக்கி காட்டுதே. பேதியில போவா, என்ன இப்படி போட்டு வேலையை வாங்கி தீர்த்துட்டாள. என் மருமவ என் வீட்டுக்கு வரணும்னு நான் நினைச்சது தப்பா? என் மவனும் மருமவளும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தானே ஏதோ ஒரு திட்டத்தெல்லாம் பண்ணி என் மருமவளை இப்ப வீட்டுக்கு வர வளர்த்தேன். சிட்டு போல வீட்டுக்குள்ள அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேனே. என் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு அளவோட டிவி நாடகத்தையும் பார்த்துக்கிட்டு பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்தேனே. 2 நாளைக்கு முன்னாடிதான் அம்மா வீட்ல இருந்து இங்க காலடி எடுத்து வச்சா. அவன் எப்ப காலடி எடுத்து வச்சாளோ அன்னையில இருந்தே என் காலே சரியில்லை. பெரிய புத்திசாலி மாதிரி எதெல்லாமோ செஞ்சு எடுத்து எல்லா வீட்டு வேலையும் என்னையே செய்ய வச்சுட்டாள. 2 நாள்ல குறுக்கு ஓடிய என்ன வேலையை செய்ய வச்சு இப்படி படுக்க போட்டுட்டாள. இவெல்லாம் ஒரு மனுஷியா? எந்த நேரத்துல இவளை என் மவனுக்கு கட்டி வச்சு மருமகளா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு தெரியல. இவ வந்த நாள்ல இருந்து எனக்கு நிம்மதி இல்லம்மா. பேசாம அம்மா வீட்லயே இருக்கட்டும்னு இவளை விட்டுருக்கணும். எல்லாம் ஏன் தப்பு? பெரியம்மா, பெரியம்மா இந்த நேரத்துக்கு டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னடா இப்படி படுத்திருக்காங்க? ஒருவேளை வெயில் அதிகமா இருக்குல, அதனால சடவுல படுத்திருப்பாவளா என்னவோ. பெரியம்மா, மக்கா ரேவதி வந்துட்டியா? என்னாச்சு பெரியம்மா, குரல் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. உடம்பு சரியில்லையா? காய்ச்சல் அடிக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா. பெரியம்மா எந்திரிச்சு வாங்க, பேசாம ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வருவோம். வேண்டாம் மக்கா, எனக்கு காய்ச்சல் எல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் படுத்திருக்கேன். இல்ல பெரியம்மா, சரியில்லை. உங்க பேச்சும் சரியில்லை, உங்க குரலும் சரியில்லை. என்னாச்சு பெரியம்மா, உடம்பு முடியலையா இல்ல தலை வலிக்கா? என்னன்னு சொல்லுங்க. நான் என்னன்னு மக்கா சொல்லுவேன்? என்னாச்சு பெரியம்மா, இதுக்கு இப்படி சங்கடப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னன்னு மக்கா சொல்லுவேன்? இதான் மக்கா நடந்துச்சு. வேலை செஞ்சு செஞ்சு ஒரே குறுக்கு வலி பத்துக்க, அதான் படுத்திருக்கேன். இந்த சோத்து மூட்டை மேனகாவுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வேலையை பார்த்திருப்பா. நான் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து எங்க பெரியம்மாவை போட்டு என்ன அழகா பாடா படுத்தி எடுத்திருக்கா. இன்னைக்கு அவ துவால உரிச்சு தொங்க விட்டுப்படுதே. ரேவதி, என்ன பெரியம்மா, சூட காபி போட்டு கொண்டு வரட்டா? காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் மக்கா. அந்த ராட்சசி கிட்ட போய் இப்ப எதுவும் கேட்காத. அது எப்படி பெரியம்மா, நல்ல ராணி கணக்கு இந்த வீட்ல இருந்தவங்கள இப்படி படுக்க வச்சிருக்கா? அவளை இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்ணாம விட மாட்டோம்ல. சொன்னா கேளு ரேவதி, அவ ஒரு ராட்சசி, திமிரு பிடிச்சவ. அதான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமாச்சே. ஆனா உங்களை போட்டு இந்த அளவுக்கு பாடா படுத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பெரியம்மா. என்ன செய்ய, ஏன் நேரம் சரியில்லை. பெரியம்மா, அவ பண்ணின வேலையை அண்ணன் கிட்ட சொன்னீங்களா? அவன் ஒருத்தன் என்னமோ நான் அவனை இவ்வளவு நாளா போட்டு வேலை வாங்கின மாதிரியும் அவ பொண்டாட்டி இன்னைக்கு வந்து என்ன பழுத்திக்காங்கிற மாதிரியும் பேசிட்டு போறான் மக்கா. அவங்கிட்ட நான் என்னத்த சொல்ல? ஓஹோ,
என் மருமவ கிட்ட இனிமே ஒரு வாய் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன். அவளெல்லாம் ஒரு மனுஷியா? ச்சே, திமிரு பிடிச்சவ. இந்த வீட்டு மருமவன் அவளை மதிச்சா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா? எங்க பெரியம்மா என்ன வீட்டு வேலையெல்லாம் செய்யாம இவங்க போட்டு கொடுமைப்படுத்திட்டே இருக்காவோ? காலையிலேயே எல்லா சாப்பாடு செய்யற வேலை எல்லாத்தையும் எங்க பெரியம்மா தலையிலேயே கட்டினா. வடைய தூக்கிட்டு ஓடனால அத்தோட விட்டுருவான்னு நினைச்சேன். ஆனா இடுப்பு ஒடிய ஒடிய ஆத்துல உட்கார்ந்து அவ்வளவு துணியும் துவைச்சு எடுக்க வச்சிருக்காளே. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்னமா பெரிய புத்திசாலி மாதிரி எங்க பெரியம்மாவை ஏமாத்தி எல்லா வேலையும் வாங்குனியா? இருட்டி, இன்னைக்கு உன்னை உண்டு இல்லன்னு பண்ணி விடுவேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பெரியம்மா, எல்லாம் சரியாயிரும். அப்படிதான் மக்கா நினைச்சு மனசை தேத்திட்டு படுத்திருக்கேன். ஷலலா ஷலலா ரெட்டைவால் வெண்ணிலா, என்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியில. ஷலலா ஷலலா ரெட்டைவால் வெண்ணிலா, என்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியில. லா உனக்கு இந்த ஆட்டமும் பாட்டமும் ஒண்ணு கேடு. என்ன என் சம்மந்திகாரி வீட்டுக்கு வந்திருக்கா? நேத்துக்கு மத்தியானம் தான் ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா. இப்ப என்னடா காலையிலேயே வந்து டான்னு நிக்கா வித் சூட்கேஸோட. ஓஹோ, நாளைக்கு என் சம்மந்தி ஃபாரினுக்கு கிளம்புதால்ல. ஏ, காலையிலேயே ஏதா ஒரு சந்தோஷமான செய்தி. என் மாமியார படுத்துன பாட்டுக்கு ஒரே நல்ல என் சம்மந்திகாரி பொட்டியை கட்டிட்டாளா? இந்த விஷயம் முதல்ல எனக்கு தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கே என் வேலையை காட்டியிருப்பேனே. இந்நேரம் என் சம்மந்திகாரி வெளிநாட்டுல போய் சேர்ந்திருப்பா. சரி, எதுக்கும் ஒரு நல்ல நேரம் வரணும்ல. நல்ல நேரம் வந்தாதானே எல்லா விஷயமும் சரியாகும். ஆனா பரவாயில்ல, என் மைனிகாரி என்ன எங்க வீட்டுல இருந்து கிளப்பதுக்கு எத்தனை நாளோ படாத பாடு பட்டுட்டு கிடந்தாவோ. ஆனா நான் தான் திறமசாலியாச்சே. ஒரே நாள்ல எங்க மாமியார படுத்தின பாட்டுக்கு என் சம்மந்திகாரி பொட்டியே கட்டிட்டாளா? அப்ப நான் புத்திசாலி, திறமசாலி. மாமியார படாத பாடு படுத்திட்டோன்னு சந்தோஷமா இருக்கியாட்டி? இரு, உனக்கு நான் வைக்க ஆப்பு. வா ரேவதி, இப்பதான் வந்தியோ? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். இவ எங்களை மடக்கிறதுக்கு பிளான் போட்டாள்ல, இவளை மடக்கிறதுக்கு என்ன பிளான நம்ம போடலாம்? ஒரு யோசனையும் வர மாட்டேக்க. என்ன பண்ணலாம்? என்னைய சம்மந்திகாரி அந்த பக்கமா திரும்பி கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு நிக்கா? ஒருவேளை நாளைக்கு ஊருக்கு கிளம்புதாள்ல, அந்த சோகத்துல இருப்பாளா என்னவோ. இருந்துட்டு போட்டோம். சூட்கேஸ் எல்லாம் நல்ல பெருசா தான் இருக்கு. உள்ள எண்ணத்தெல்லாம் வச்சு அடைச்சு கொண்டு போறாளோ. பெரியம்மா, என்ன மக்கா? எங்க மாமியார் கிட்ட ஏதோ ரகசியத்தை சொல்லுதா, என்னன்னு கேப்போம். பெரியம்மா, நான் நாளைக்கு வெளிநாட்டுக்கு கிளம்புதம்ல. ஆமா மக்கா, நாளைக்கு காலையில தானே கிளம்புதா. ஆமா, உனக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி வச்சிட்டியா? ஆமா பெரியம்மா, ஊருக்கு போறதுக்கு எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டேன். ஆனா ஒரு சின்ன விஷயம் பாத்துருங்க. சொல்லு சொல்லு, என்ன விஷயம்னு? அதை கேட்கதானே நானும் நின்றுட்டு இருக்கேன். என்ன மக்கா? ஏதாவது வாங்கணும்னா அவங்க பெரியப்பா கிட்ட சொல்லி வாங்கி தருவாரு. இல்ல பெரியம்மா, ஒண்ணு வாங்கண்டா. நான் போன வாரம் ஒரு நெக்லஸ் வாங்கணும்ல. ஆமா மக்கா, நம்ம ரெண்டு பேரும் போய் தானே வாங்கிட்டு வந்தோம். ஆஹா, நெக்லஸா? நாம இல்லாத நேரத்துல பெரியம்மாவும் மவளும் போய் நெக்லஸ் எல்லாம் வாங்கியிருக்காவோ. சரி, இன்னும் வேற என்ன சொல்லுதான்னு கேப்போம். பெரியம்மா, அந்த நெக்லஸை இப்ப நான் வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போகல. என்ன மக்கா சொல்லுதா? நீ ஆசையால வாங்குன, அத வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போகலையா? ஆமா பெரியம்மா, வெளிநாட்டுல போய் நான் என்ன நம்ம ஒரு மாதிரி நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டா இருக்க போறேன். அதான் பேசாம இங்கேயே வச்சுட்டு போலாம்னு இருக்கேன். என்னது நெக்லஸ் ஊருக்கு எடுத்துட்டு போகாம இங்கேயே வச்சிட்டு போறாளா? ஏன் மக்கா, பிடிச்சதானே எடுத்த, சும்மா எடுத்துட்டு போ. இல்ல பெரியம்மா, நான் எடுத்துட்டு போகல. எப்படியும் 6 மாசம் கழிச்சு திரும்பி வருவோம்ல. எங்க ஊருக்கு வரும்போது நான் போட்டுக்கிட்டேன். அது வரைக்கும் இங்கேயே தான் வச்சிட்டு போலாம்னு இருக்கேன். நல்ல ஐடியா என் சம்பந்திகாரிக்கு. இங்க நம்ம வீட்லயே வச்சிட்டு போலாம். அதான் சரி, நான் யார்கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்கேன்னு ஒரே யோசனையிலே இருக்க மாட்டேடுங்க. என்ன மக்கா சொல்லுதா? ஆமா பெரியம்மா, உங்களுக்கே வயசாயிடுச்சு. நீங்க ஒரு பொருளை வச்ச இடத்த மறந்துடுவீங்க. என்ன ரேவதி இப்படி சொல்லிட்ட? அதுக்கு இல்ல பெரியம்மா, நான் உங்களை தப்பு சொல்லல. உங்களுக்கே வயசாயிட்டுல. சரி, ஒரு பொருளை பத்திரமா கொடுத்தா அது பத்திரமா இருக்கா இல்லையா நீங்க ஒரே டென்ஷன்ல வேற இருப்பியோ. அதுக்குதான் பேசாம நெக்லஸ நம்ம மேனகா மைனிட்ட கொடுக்கலாம்னு இருக்க மாட்டேருங்க. என்னது, நெக்லஸ என்கிட்ட தர போறாளா? ஐயா ஜாலி. இன்னைக்கு தங்கம் விற்கப்பட்ட விலைக்கு நம்ம கைக்கு இன்னைக்கு ஒரு நெக்லஸ் ஃப்ரீயா கிடைக்க போகுது. உண்மையிலேயே நான் புத்திசாலி, அதை விட அதிர்ஷ்டசாலி. அவளே ஒரு கூறு கட்டவா, அவகிட்டவே கொண்டு கொடுக்கேன்னு சொல்லுத பாரு. எங்க மாமியாருக்கு பொறாம. அப்படி சொல்லாதீங்க பெரியம்மா. என்ன இருந்தாலும் மைனி நம்ம வீட்டுக்கு நம்மள நம்பி வந்தவங்க தானே. மருமகங்கிற கெத்துல இருந்தாலும் இருக்கலாம். ஆனாலும் மைனி நம்ம வீட்டு மைனில. பரவாயில்ல, சம்மந்திகாரி என்ன பத்தி கொஞ்சம் நல்லா தான் பேசுதா. இங்க பாரு ரேவதி, சும்மா எல்லாரையும் போட்டு நம்பிட்டு கிடக்காத. அப்புறம் கடைசில ஏமாந்து போய் தான் நிப்பா. இல்ல பெரியம்மா, எனக்கு மைனி மேல நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் பெரியம்மா, மைனி என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க கையில நான் நெக்லஸ் கொடுப்பேன். நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க.
என்னது, நான் எப்படி நடந்துக்கிட்டதோ அத பார்த்துதான் என் கையில நெக்லஸ குடுப்பாளா? நடிப்பு நடிக்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட சொல்லியா தரணும்? என் நடிப்பை பார்த்து அத பாராட்டி என் சம்பந்திகாரி நெக்லஸ என் கையில தான் குடுத்துட்டு போக போறா. அடுத்த வாரமே அந்த நெக்லஸ என் கழுத்துல போட்டுட்டு போய் என் மைனிக்காரி கிட்ட காட்டி எப்படி சீனை போட போறேன்னு பாருங்க. என்னமா போ, நான் சொல்லத நீ கேட்கவே மாட்டேங்க. வெயில் என்ன வெயில் அடிக்க பத்தியெல்லாம் தெரியுமா? ஆமா, என்ன செய்ய, அடிக்க வெயிலுக்கு வெளிய கால் வைக்க முடியல, மண்டைய பொளந்தல எடுக்கு வெயில். என் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து வெயிலே நடந்து வந்த பத்தியல ஒரே தாகமா இருக்கு. கொஞ்சம் சில்லுன்னு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். என்னது, சில்லுன்னு ஜூஸா? ஃப்ரிட்ஜ்ல எலுமிச்சம்பழம் கிடக்குமாக்கா, என்னால கழியல, நீயே வேணா போய் ஜூஸ் போட்டு குடி. சரி பெரியம்மா. அட எங்க ரேவதி கிளம்பிட்ட? அதான் நான் இருக்கம்ல மைனி. அது வெயில்ல வந்தேன் பத்தியல, அதான் கொஞ்சம் சில்லுன்னு ஜூஸ் குடிக்கலாமேன்னு நினைச்சேன் பாத்துடுங்க. நீ நினைச்சா மட்டும் போதும், அத செஞ்சு தரதுக்கு தான் நான் இருக்கம்ல. என்ன மைனி சொல்றீங்க? உனக்கு லெமன் ஜூஸ் என்ன, ஆரஞ்சு ஜூஸே போட்டு கொண்டுட்டு வரேன். மைனி உங்களுக்கு எதுக்கு வீண் தரமா? நானே போய் ஜூஸ் போட்டு குடிச்சிடுறேன். அட என்ன ரேவதி இப்படி சொல்லிட்டா? நீ ஏன் சம்மந்தி, நீ நாளைக்கு காலையில ஊருக்கு போற, உன்னை நல்லபடியா கவனிச்சு வழி அனுப்பி வைக்கணுமா? எல்லாம் என் கடமை தான், நீ எதுவும் நினைச்சுக்கிடாத, நீ உட்காரு, நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வரேன், அதுவும் சில்லுன்னு போட்டு கொண்டுட்டு வரேன். என்ன? சரி மைனி. இவளுக்கு நல்லபடியா ஜூஸ் போட்டு கொடுத்து நல்ல பேர் வாங்கிடணும். ரேவதி, இந்த ஆரஞ்சு ஜூஸ். என்ன மைனி, சொன்ன உடனே ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வந்துட்டியா? ஆமா, பின்ன கேட்டது என் சம்மந்திகாரில. ரொம்ப சூப்பரா இருக்கு மைனி, நல்ல சில்லுன்னு இருக்கு. இந்த வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு மைனி. நல்லா குடி ரேவதி. சூப்பர் மைனி, இவ்வளவு ஃபாஸ்டா எனக்கு ஜூஸ் போட்டு தருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இங்க பாரு ரேவதி, எனக்கு இருக்கதோ நீ ஒரே ஒரு சம்மந்தி, உனக்கு இருக்கதோ நான் ஒரே ஒரு மைனி. ஒண்ணு நல்லபடியா பாத்துக்கிட வேண்டியது என் கடமையில. ஆமா ஆமா, உங்க கடமை தான் மைனி. எனக்கு இப்படி ஒரு மைனி கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஆமா, கொடுத்து தான் வச்சிருக்கணும். அப்பாடா, ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. சரி ரேவதி, அப்புறம் வேற ஏதாவது வேணும்னா கேளு. என்ன? அட வயிறு பசிக்க மாதிரில இருக்கு. என்ன ரேவதி சொல்லுதா, வயிறு பசிக்கா? ஆமா மைனி, என் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து கிளம்பும்போது காலையில ரெண்டே இட்லி மட்டும் தான் சாப்பிட்டு வந்தேன். அட இப்ப மணி 3 மணிக்கு ஆக போகுது, இப்ப வரைக்கும் நீ சாப்பிடாமலா இருந்தா? ஆமா மைனி, சாப்பிடாம தான் வந்துட்டேன், ஒரே வயிறு பசி பாத்துடுங்க. இந்த நேரமா பார்த்து எனக்கு சிக்கன் பிரியாணி வேற சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. என்ன ரேவதி சொல்லுதா, சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கா? ஆமா மைனி, ஆனா நீங்க வீட்ல சோறும் குழம்பும் வச்சிருப்பீல்ல? ஆமா, அத்தைதான் சோறு சாம்பார் அவியெல்லாம் செஞ்சு வச்சிருக்காவோ. நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டோம், இன்னும் ஒரு ஆளு சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடுலாம் இருக்கு. ஆனா நீ சிக்கன் பிரியாணி சாப்பிடணும்ல ஆசைப்படுதா? ஆமா மைனி, நாளைக்கு வேற நான் ஃபாரினுக்கு கிளம்புதனா, அங்க வேற நம்ம ஊர்ல கிடைக்க மாதிரி சிக்கன் பிரியாணி ருசியே கிடைக்காதுல்ல. அதான் எனக்கு இப்ப சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஆனா இப்ப போய் என்ன செய்ய முடியும், மணிதான் நேரம் ஆயிட்டுல. சரி, பெரியம்மா செஞ்ச சாப்பாடு சாம்பார் அவியல் வச்சே கொண்டுட்டு வாங்க மைனி, நான் சாப்பிடுதேன். என்ன ரேவதி, சாம்பார் அவியல்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா? ஆசைப்பட்டு பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உன் ஆசையை நான் நிறைவேற்ற மாட்டேனா? என்ன மைனி சொல்லுவீங்க? 10 நிமிஷம் பொறுத்துக்க, சிக்கன் பிரியாணியோட வரேன். மைனி என்ன சொல்லுவீங்க? only 10 minutes. என்னது 10 minutes-ஆ? எங்க மைனி எங்கேயோ ஓடி போற மாதிரி இருக்கு. ஒரேடி அம்மா வீட்டுக்கே ஓடி போயிட்டாவளா? 10 நிமிடத்திற்கு பிறகு. ஏப்பா என்ன ஆன வெயிலு. மைனி இந்த ரேவதி, நீ ஆசைப்பட்டு கேட்ட சிக்கன் பிரியாணி. மைனி என்ன சொல்றியா? 10 நிமிஷத்துல சிக்கன் பிரியாணி செஞ்சு கொண்டு வந்துட்டேளா? நீ வேற 10 நிமிஷத்துல எப்படி செய்ய முடியும்? கடையில போய் கறியை வாங்கிட்டு வந்து பிரியாணி செய்யலாம்னு தான் நினைச்சேன். ஆனா நீ வேற வயிறு பசிக்குன்னு சொன்ன பத்தியா, உன்னை போட்டு காக்க வைக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணிய நம்ம 2 தெரு தள்ளி ஒரு கடை இருக்குல்ல, அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். மைனி என்ன ஆன வெயில் அடிக்கி, இந்த வெயில்லயே நீங்க நடந்து போனியா? நடந்து போகல ரேவதி, ஓடியே போன பத்துக்க. ஏன்னா பிரியாணி காலி ஏற கூடாதுல்ல. நீ ஆசைப்பட்டு கேட்காத, நான் நிறைவேற்றி வைக்கிற கடமை எனக்கு இருக்குல்ல ரேவதி. நீ சிக்கன் பிரியாணி மட்டும் தான் கேட்ட, நான் உனக்கு பிடிக்குமேனு சிக்கன் 65 சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். மைனி நீங்க என் மேல என்ன பாசமா இருக்கீங்க. ஆமா ரேவதி, நான் தான் உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிடணும்ல. என்ன ஆன வெயில் அடிக்கி, எனக்காக நீங்க நடந்து போய் அது ஒரு 2 தெரு தள்ளி போய் கடையில போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே மைனி. பரவாயில்ல ரேவதி, நான் யாருக்காக செய்தேன், எல்லாம் உனக்காக தானே. ஏ அம்மா, என்ன நானும் பாசத்தை கொட்டுன்னு கொட்டுதா. பெரியம்மா பிரியாணி சாப்பிடுறீங்களா? வேண்டாமக்கா, நான் மத்தியானமே சோறெல்லாம் தின்னுட்டேன், எனக்கு வயிறு நிறைஞ்சு தான் இருக்கு, எனக்கெல்லாம் பிரியாணி ஒண்ணு வேண்டாம், நீ சாப்பிடு. சரி பெரியம்மா. என்ன ருசி என்ன ருசி. ஐயோ, இவ பிரியாணி திங்கத பார்த்தா எனக்கே நாக்கு ஊறுத. பிரியாணி வேற நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு.
செய்ய அவளே சாப்பிடட்டும். என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். அப்பாடா, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. என்னாச்சு பெரியம்மா, படுங்க. இல்லம்மாக்கா, மத்தியானம் சாப்பிட்டு போட்ட பாத்திரம் எல்லாம் நிறைய கிடக்கு பத்துக்க, அதையெல்லாம் கழுவணும்ல. பெரியம்மா, நீங்களே கை காலெல்லாம் வலிக்கின்னு படுத்திருக்கீங்க, பாத்திரம் போய் கழுவுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க படுங்க, எல்லா பாத்திரத்தையும் நானே போய் கழுவி கமுத்தி வைக்கேன். ரேவதி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ எல்லாம் ஒண்ணு பாத்திரம் கழுவாண்டா. உனக்காக நானே எல்லா பாத்திரத்தையும் கழுவி வைக்கேன், சரியா? இல்ல மேனி, பரவாயில்ல. நீங்களே இப்பதான் வெயில்ல போய் பிரியாணி எனக்காக அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கே சடவாலா இருக்கும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எல்லா பாத்திரத்தையும் நானே கழுவி கமுத்தி வச்சிருந்தேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ரேவதி, உனக்காக நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் நினைக்காத. எல்லாம் நான் உனக்காக பாசமா தான் செய்தேன் பத்துக்க. நீ இப்ப போய் பாத்திரம் எல்லாம் ஒண்ணு கழுவாண்டா, நானே எல்லா வேலையும் பாத்துக்கிடுவேன். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, இப்பதானே சாப்பிட்டுருக்க. சரி மைனி, என் மேலதான் உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. ஆமா, உன் மேல நான் அக்கறையா இருக்காம வேற யாரு இருப்பா? சரி மைனி. வாய்ப்புகள் நமக்கு தானா தேடி வருது, அத நாம தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்ப நான் வேலை பார்க்கறதெல்லாம் பார்த்து என் மைனிகாரி என் மேலதான் ரொம்ப பாசமா இருக்கா, ரொம்ப அக்கறையா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு அந்த நெக்லஸ் என் கையில தந்துட்டு போயிருவா. அந்த நெக்லஸ் எங்க மாமியாருக்குல்ல, எனக்கு தான். நீ சொன்ன உடனே நான் போய் பாத்திரம் கழுவுதேன்னு குடுகுடுன்னு ஓடி போயிட்டாளே என் மருமவா. பெரியம்மா, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. நம்புங்க, நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க பெரியம்மா, நான் போய் மைனிகாரியை பார்த்துட்டு வரேன். சரி மக்கா. மைனி, நேத்திக்கெல்லாம் எங்க மாமியாரை போட்டு எல்லா வீட்டு வேலையும் வாங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னடானா எல்லாம் தலைகீழா மாறிட்டேன். நான் நின்னு பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன செய்ய, நெக்லஸ் வாங்கணும்னா எல்லா வேலையும் செஞ்சுதானே ஆகணும். நல்ல வேலை அவ சொன்னதை கேட்டோம். என் மைனிகாரி எப்படி நடந்துக்கிட்டாளோ அதை பொறுத்துதான் நெக்லஸ கொடுப்பேன்னு சொன்னதை கேட்டதுனால தானே இன்னைக்கு நான் தப்பிச்சுக்கிட்டேன். நான் மட்டும் அதை கேட்காம இருந்திருந்தோம்னா பழையபடி நேத்திக்கு மாதிரி இன்னைக்கு எங்க மாமியார் தான் போட்டு வேலை வாங்கியிருப்பேன். என் சம்மந்திகாரி என்ன பாத்துக்கிட்டு இவகிட்ட கொடுக்கதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என் மாமியார் கையில கொடுத்துட்டு போயிருப்பா. என்ன செய்ய, சரி பாத்திரத்தை கழுவுவோம். வேலை மும்மரமா நடக்க. மைனி, என்ன ரேவதி, குடிக்க ஜூஸ் ஏதாவது வேணுமா? அட இல்ல மைனி, நீங்க ஒத்தையில பாத்திரம் கழுவிட்டு இருப்பீல்ல, அதான் சரி கூடமாட உங்களுக்கு ஒத்தாசை பண்ணலாமேன்னு வந்து மாத்துடுங்க. அட நீ வேற, நீ போய் ஜம்முன உட்காரு, எல்லா வீட்டு வேலையும் நான் பாத்துக்கிடுவேன். இதெல்லாம் என் கடமை ரேவதி, என் கடமை. மைனி, அப்புறம் என்னன்னு சொல்லு ரேவதி. மைனி, நாட்டுக்கு நான் நிறைய துணியை துவைச்சு மொட்டை மாடியில காய போட்டிருந்தோம்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரணும் பாத்துடுங்க. அவ்வளவுதானே, இந்த பாத்திரத்தை இன்னொரு 5 நிமிஷத்துல கழுவி முடிச்சிருவேன். அடுத்த 10வது நிமிஷத்துல உன் துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அயன் பண்ணி மடிச்சு தந்துருவேன். மைனி, என்ன மைனி சொல்லுதியா? அட ஆமா ரேவதி, இந்த வெயில்ல நீ ஒண்ணு மொட்டை மாடிக்கல ஒண்ணு போக வேண்டாம், அதான் நான் இருக்கம்ல, நானே போய் எல்லா துணியும் எடுத்துட்டு வரேன். நீ போய் ரெஸ்ட் எடு. சரி மைனி. மைனி, இதுல உங்களுக்கு சிரமம் எதுவும் இல்லைல்ல? அட நீ வேற, அதான் என் கடமைன்னு சொல்லிட்டோம்ல, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. சரி மைனி. மைனி, எனக்கு நாளைக்கு காலையில விடிய காலம்பற ஃளைட் பத்துருங்க, அதனால நான் இப்போ சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கெல்லாம் வீட்ல இருந்து கிளம்பிடுவேன். அப்படியா? 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவியா? ஆமா மைனி, அந்த துணியை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வரேடா. கவலைய விடு, எல்லாத்தையும் பேக் பண்ணி உன்னை பத்திரமா அனுப்ப வேண்டிய வேலை என் வேலை. சரி மைனி. அப்பா, எங்க மைனி என்கிட்ட என்ன பவ்யமா நடந்துக்கிட்டாவோ. ஆஹா, அப்படின்னா இன்னும் 2 மணி நேரத்துல என் கையில நெக்லஸ் வந்துருமா? அடடடா, அந்த நேரத்துக்காக தான் நான் காத்து கிடக்கேன். பாத்திரம் கழுவினதெல்லாம் போதும், போய் துணியெல்லாம் எடுத்து மடிச்சு கொண்டு கொடுப்போம், அப்பதான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அவகிட்ட. ரேவதி, வாங்க மைனி. இந்த ரேவதி, எல்லா துணியையும் நல்லா அயன் பண்ணி மடிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மைனி. மைனி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேடா? என்ன ரேவதி, ஹெல்ப் பண்ணி கேக்கா? மைனி, எனக்கு இத செஞ்சுட்டாங்க அதை செஞ்சுட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லு. மைனி, அது வேற ஒண்ணு இல்ல. அட என்ன விஷயமானாலும் என்கிட்ட சொல்லு ரேவதி. ஆஹா, நெக்லஸ கையில எடுத்துட்டா. மைனி, இந்த நெக்லஸ நான் போன வாரம் தான் வாங்கின மத்தடுங்க. நான் இப்ப வெளிநாட்டுக்கு நான் இதை எடுத்துட்டு போகல, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. எப்படா என் கையில இந்த நெக்லஸ தருவான்னு காத்துல கிடக்கேன். மத்தியானத்துல இருந்து குறுக்கு ஒடிய ஒடிய வேலையெல்லாம் இவளுக்காக பார்த்து கொடுத்ததே இந்த நெக்லஸுக்காக தானே. இந்த வீட்லயே நீங்க தான் மைனி நல்ல பொறுப்பா நடந்துக்கிட்டீங்க, அதனால இந்த நெக்லஸ நீங்க பத்திரமா வச்சுக்கிடுவீங்களா? அடிச்சதுதான் லக்கி பிரைஸ். என்ன சொல்லுதா ரேவதி, நெக்லஸ நான் பத்திரமா வச்சுக்கிடணுமா? ஆமா மைனி, அதான் நான் வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போகலைல, அதனால நீங்களே பத்திரமா வச்சுக்கிடுங்க. நான் எப்படி ஒரு 6 மாசமோ இல்லனா அடுத்த வருஷமோ வருவேன், அப்ப நான் உங்ககிட்ட வந்து வாங்கிடுறேன். இந்தாங்க மைனி, வாங்கிடுங்க. ஆஹா,
இனி பத்திரமா இருக்கும். அதுக்கு மைனி உங்ககிட்ட நெக்லஸ் பத்திரமா தான் இருக்கும். இருந்தாலும் 200 ரூபாய்க்கு வாங்குனது பத்தியா? ஆஹா, என்னது 200 ரூபாய்க்கு வாங்குனதா? ஆமா மைனி, போன வாரம் திருவிழா கடையில வாங்குனது. சீக்கிரமா வெளுத்துற கூடாதுல மைனி, அதனால அடிக்கடி ஒரு வெள்ளை துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி பத்திரமா வச்சிடுங்க. என்னது திருவிழா கடையில வாங்குன 200 ரூபாய் நெக்லஸா? நான் கூட தங்க நெக்லஸ் எல்லாம் என் கையில தர போறேன்னு இவ்வளவு நேரமா உளுந்து உளுந்து வேலை பார்த்தேன். பாத்தேல பெரியம்மா, உங்களை மட்டும் நேத்துக்கு என்ன ஆகான்னு சங்கடப்படுத்தி வேலை வாங்குனவோ, இன்னைக்கு மைனிகாரியா எப்படி எல்லாம் வேலை வாங்குனேன்னு பாத்தேல? நெக்லஸ்னு சொன்ன உடனே வாயை பொளந்துக்கிட்டு அவ்வளவு வேலையை இழுத்து போட்டுல பார்த்தா, இப்ப 200 ரூபாய் நெக்லஸ்னு சொன்ன உடனே